சுவாமி இப்போ நான் உள்ளே வர்றேன், உன்னோட தரிசனத்தை பார்த்தா போதும், கொஞ்சோண்டு பிரசாதம் கொடு அப்படின்னு கேட்டுட்டு வா. நீ உள்ளே வரும் போதே அவங்க திறந்து உனக்கு மகாரத்தி கிடைக்கும், மகாரத்தி கிடைக்கும், தீபாராதனை கிடைக்கும், தானாகவே உனக்கு ஒரு பூத்துண்டு வந்து விழும் கையில், கையார விபூதி கிடைக்கும், சுவாமிக்கு படித்த அமுது கிடைக்கும், அவருடைய முழு திருவருள் கிடைக்கும். நீ மனசில் வேண்ட வேணாம். வெளியில் ஒரு பிரச்சனை உனக்காக காத்துக்கிட்டு இருக்குதுன்னா நீ சாமியை பார்த்துட்டு வெளில வரும்போது காத்துக்கிட்டு இருந்த பிரச்சனை காத்தோடு போயிடும். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். நான் உங்கள் திருவாசகன். ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வாரான் தன் கருத்தின், உன் நோக்கரிய நோக்கேன் நுணுக்கரிய நுண்ணுணர்வேன், நீ போக்கும் வரவும் நான் புலர்வுமிலா புண்ணியனே. அதாவது சுவாமிகிட்ட என்ன பண்ணணும்னா, ஒரு ஆலயத்துக்குள்ளார போகும்போது, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது, எனக்கு இந்த காரியம் நடக்கணும், ஐயோ எனக்கு இந்த வலி, எனக்கு இந்த வேதனை, எனக்கு இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, எனக்கு இந்த வேலை கிடைக்கல, இந்த வீடு இன்னும் கட்டி முடியல, இந்த பணம் கஷ்டமாக இருக்குது, பொண்ணு கல்யாணம் நடக்கலை, குழந்தை பாக்கியல்ல, மாங்கல்ய தருணம் நடக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு ஒன்று எழுதிப்போம். நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது நமக்கு மைண்டு தானாகவே தயாராகும். ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு ஒன்று தயாராகும். நீங்கள் கொடுக்குற லிஸ்ட்டுக்கு லஞ்சம் லிஸ்ட்டு, நான் லஞ்சமாக ஒரு லிஸ்ட்டு ஒன்று, அதான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது. எது இப்போ நீங்கள் போடுற லிஸ்ட்டுக்கு இதெல்லாம் கொடுத்தா மறுபடியும் லிஸ்ட்டு கொடுப்பார் கிடையாது. கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தன்கருத்தின், உன் நோக்கரிய நோக்கேன் உன் நுணுக்கரிய நுண்ணுணர்வேன், நீ போக்கும் வரவும் நான் புலர்வுமிலா புண்ணியனே. இது அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அடுத்த வார்த்தை உடனே சுளீர்னு உரைக்கும். காக்கும் என் காவலனை காண்பரிய பேரில் வேன்ட்டு கால் உழணும். எதனால்? உனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியாமல் இல்லை. கோயிலுக்குள்ளார வரும்போது உனக்கு எந்த நேரத்தில் என்ன வலிக்குது, உடம்புக்கு நோய் தேவையா, காசு தேவையா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு எல்லாமே அவருக்கு தெரியும்.